Thanks a lot. And Shivadvika ma'am, Kali Vekat sir, not TSK sir, Raj sir, so எல்லா கூட நடிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக இமான் சார், சார் யூ ஆர் லைக் அ சீனியர் பிளேயர் இந்த படத்தில், ஸோ தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் மியூசிக் அண்ட் சப்போர்ட். அண்ட் முக்கியமாக இன்னொருத்தர் வந்து ஆர்ட் டைரக்டர் மனோஜ், ஸோ பயங்கரமாக எங்ககிட்ட இருக்க லிமிட்டட் பட்ஜெட்டில் பயங்கரமான ஒரு செட் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு தேங்க்யூ மனோஜ் ஃபார் தேட். அண்ட் ஃபைனலி விஷால், ஸோ விஷால் நானும் இன்ஸ்டியூட்லேருந்து படித்தோம். அண்ட் எங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ரேடியோ மிர்ச்சிக்கு ஒரு யூடியூப் வீடியோ பண்ணியிருந்தோம் 13 years பேக். ஸோ அங்கேருந்து ஒரு 13 years கழிச்சு இன்றைக்கி படம் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ நிறையா சண்டை போட்டிருக்கோம், நிறையா ஆர்கியூ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் விஷால். ஸோ படத்தை பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சின்னதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக டேரக்டர் சைட்லேருந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும், பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது, ஈக்குவல் தான். பார்த்திபன் சார், இமான் சார் மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் பெரியவங்க, மொத்தமாக ஈக்குவல் தான். இந்த படம் திரு விஷால் வெங்கட் இயக்குனர். இவர் எப்படி தெரியும்னா, நான் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது எங்கே ப்ரிவியூ போட்டாலும், எங்கே சினிமா சம்பந்தமாக எது நடந்தாலும் ஓடி போய் நிற்போம். அப்படி வந்து ஆர்கேவி ஸ்டுடியோன்னு ஒன்று வந்து நிறைய எழுதும் சுயசரிதம்னு ஒரு படம், திரு மணிகண்டனும் அதில் பங்கு இருந்தார். அந்த டீமில் எனக்கு யாருமே பழக்கம் இல்லை. அதை முடிச்சுட்டு தேடி ஓடி அலைஞ்சேன், இது எப்படியாவது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல கதை. ஏன்னா எங்கள் அப்பா நான் நேராக பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி எல்லாரோட தகப்பனாரும் அதில் வந்து கனெக்ட் ஆவாங்க. அப்படி ஒரு அப்படி ஒரு கதை இருக்குது. அப்படி பழக்கமான திரு இயக்குனரோட படம் தான் அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அந்த படம் பார்த்துட்டு அதே மாதிரி தான் ஒரு நல்ல கலைஞன், அது நடிகன் மட்டும் இல்லை, நல்ல டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு சிறந்த இடத்துல, அதாவது நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நான் ஆசைப்பட்டு கேட்டு அவர் ரொம்ப கெஞ்சி டிஸ்டர்ப் பண்ணி வாங்கி நடிச்சிருக்கேன் அந்த படத்தில். அது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான படம் பாம். போன செப்டம்பர் லப்பர் வந்து இந்த செப்டம்பர் பாம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இது கேட்கும் போதே பாசிட்டிவாக இருக்குது. அதில் நடித்த நிறைய காளி வெங்கடண்ணன், பாலசரவணன் ஐயா, அது மாதிரி நிறைய ஸ்பெஷலான நட்புகளோடு நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பொதுவாக வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா, இது லப்பர் பந்துக்கு முன்னாடி நான் கமிட்டான ஒரு படம். இந்த பஞ்சத்தில் இருக்கும்போது பாயசம் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பெட்டர் மேக்ஸ் படங்கள்ல நான் காமெடி ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பாம்பில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக விஷால் ப்ரோ பிளேஸ் பண்ணி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு மூவ் ஆன் கொடுத்துருக்காரு. அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ பிரதர். நிறைய பேசியிருக்கோம். ஸோ அவர் திடீர்னு ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். டு ஸ்டார்ட் வித் ப்ரொடியூசர் சுகுமார் சார் அண்ட் சுதா சுப்ரமன், இந்த படத்தை நம்பி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது, உங்களோட ஃபர்ஸ்ட் வெஞ்சரே இவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக வரப்போதுல நான் வெரி ஹாப்பி. ஏன்னா படம் பார்த்தோம் நாங்கள். அந்த படத்துக்கான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே சப்போர்ட் பண்ணி மணிகண்டன் பிரதர் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் விஷால் வெங்கட் சச் அ சென்சிபிள் மூவி மேக்கர். ஏன்னா படம் பார்க்கும்போது அவர் நம்மளை திங்க் பண்ண வைக்கிறாரு, சிரிக்க வைக்கிறாரு, எமோட் பண்ண வைக்கிறாரு. அந்த 2 hours of 10 minutes வந்து we had a lot of roller coaster ride தான் அந்த படம் ஆக்சுவலி. முக்கியமாக வந்து அர்ஜுன் தாஸ் பிரதரை வந்து அந்த ஷேட்ல இருந்து இந்த ஷேட்ல காட்டுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா தியேட்டருக்கு மக்கள் வரும்போது அவரோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் உள்ளே வருவாங்க. ஸோ பிரதரும் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தீங்க. உங்களோட அந்த ஒரு சின்ன சின்ன க்யூட்னஸ் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட பேரிங் கப்பலாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதில் அந்த மியூசிக்கை நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல வெரி ஹாப்பி அபவுட் தட். டு ஸ்டார்ட் வித் அண்ட் அகைன் மணிகண்டன் பிரதர். ஏன்னா இந்த மேடையை வந்து ரொம்ப சென்சிபிளான ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆக்டர்ஸாக இருக்காங்க. என் குழந்தை வந்திருக்கு, என் குழந்தைங்க நன்றி, பப்பி நன்றி. வந்திருக்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரோட பேர் அழைச்சா கண்டிப்பாக நேரம் ஆகிடும். இந்த படம் வந்து விஷால் வந்து நாங்கள் ஒரு டீ கடையில் நின்று பேசி அவர் வந்து வழக்கமாக எல்லாரும் சொன்னாங்களே அது மாதிரி எல்லார்ட்டையுமே வேலை வாங்கின மாதிரி என்கிட்டையும் வேலை வாங்கினார். சரியான நேரத்துக்கு இன்னும் ஃபோர்ஸ் பண்ணியோ கூப்பிட்டு அப்படி தான் வேலை வாங்கினார். இந்த படத்துக்குள்ள கண்டென்ட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில், இன்றைக்கி இருக்கிற சூழலில் வழக்கமாக படம் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, சண்டை போடாதீங்க டேங்கிறன்னு சொல்கிற மாதிரி தான் ரொம்ப நீட்டான படம். படத்துக்குள்ளே அவங்கள சிந்திக்க வைக்கிறதுக்கோ, யோசிக்க வைக்கிறதுக்கோ, சிரிக்க வைக்கிறதுக்கோ நாங்கள் எங்களால் இயன்ற அளவு முயற்சி செஞ்சுருக்கிறோம். நம்பி எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஷால் வெங்கட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விஷாலுக்கு தான் நன்றி சொல்லணும்.
டெபியூட்னா இந்த படத்தில் வந்து எழுதுறதுக்கு பெருசாக நம்பினார். கடைசி வரைக்கும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது இல்லை கிடச்சிரும்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இந்த படம் இந்த ஸ்டேஜ் ஏறிக்குது, ரிலீஸ் வரப்போகுதுன்றது வந்து லைஃப்பில் சாதாரணமாக வந்து நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு ரைட்டராக நிற்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு பிக் அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்குது. விஷாலுக்கு பெரிய நன்றி. தென் என்னோட படத்தோட கோடைரக்டர் அண்ணன் மணியண்ணன் தான். அவரோட தம்பிங்க தான் நாங்களாம். பட்டு அவரும் இந்த ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. பட் இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை, ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னு ஆசைப்படுவோம். பிரச்சனை மட்டும் சொல்லக்கூடாது, பிரச்சனையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, பிரச்சனைக்கு உண்டான தீர்வு சொல்லணுன்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. இந்த படம் கடைசியாக பேச போகிறது அன்பு அன்பு அன்பு. அன்புனா என்ன அப்படின்றத இந்த படம் பேசியிருக்கு. ஆனஸ்டாக விஷால் அதை வந்து உண்மையாலுமே ரைட்டிங்கில் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இது எப்படி நான் காட்ட போகிறோன்றது வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் படம் ஒரு ஷார்ட் ஒன்று வரும், மெஸ்மரைசிங். அதாவது ரைட்டருக்கு ஓரமாக தூக்கி போட்டு டைரக்டடா அப்படின்னு சொன்ன விஷால் நாங்கள் பார்த்தேன். இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேர்லெஸ் டைரக்டர். அண்ட் ரைட்டிங்கில் எங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு ஷார்ட்டில் ஒரு டைரக்டர் அதை எலிவேட் பண்ணி எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. பட் நீங்கள் எல்லோரும் படம் பார்ப்பீங்க, அதை உணர்வீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்காங்க. மாலை வணக்கம். இது ஒரு 10 இயர்ஸ் ஜேர்னி. இந்த ஒரு ஸ்டேஜ் எனக்கு விஷால் ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ அதுக்கு விஷாலுக்கு தேங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எங்களை நம்பி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒரு டைம் ஃப்ரேமே கொடுக்கல, நீங்கள் எழுதுங்க, ஒரு ரஷ்ஷே பண்ணல. ஸோ அதுக்காக நான் விஷால் தேங்க் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, டைட்டில் டீசர்லேருந்து ட்ரெய்லர் வரைக்குமே அது வந்து வித்தியாசமாகவே இருக்கும். ஆனால் ஒரு பிக்கஸ்ட் டேக்அவே இருக்கும் உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறப்போ. ஸோ வாங்க எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதில் கூட ஒரு பாம்பு இருக்குது பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவனா இல்லையான்றதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது. நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது, என்ன பேசுனா அது சரியாக இருக்கும், அதில் என்ன பேசாமல் இருக்கணும், அது எவ்வளோ பூடகமாக பேசுறது அப்படின்னு தெரியல. அதனால் வாயு பகவானை வணங்கி விட்டு என்னுடைய பேசை தொடங்குகிறேன். முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில் நான் நினச்சேன், இந்த பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்கு அப்படின்னா. நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும். இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பனாக இருக்க முடியும். அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன், அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில இருப்பார். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்றேன், அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரகத்துக்கு போற மாதிரியே தான் இருப்பார் எப்பவுமே. நான் அவரை பத்தி அப்புறம் பின்னாடி பேசலாம். இது நிறைய பின்னாடி பேசலாமே வர வேண்டியதா இருக்குது. எல்லா டைரக்டரும் இந்த முதல் படம் வந்து மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான். அதை பார்த்தேன் முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துல குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன். அந்த கிங் வந்து எப்பவுமே அப்படி தான் இருப்பார். ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா? அதே மாதிரி பிங்க் பேந்தர்னு ஒரு படம், அந்த படத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு, டி இமான் சாரோடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும். ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார்.
செஞ்சா அது வெளியில ரெக்கார்டிங் தட்டினா அவருக்கு தெரியாது. 5.1 ஸ்டீரியோவில் வந்து அந்த சத்தம் வெளியில வந்துடும். இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சில நேரத்தில் நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஒன்று வந்துடும். அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படியே இறக்குவோம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பாரு. அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியா இருக்கா, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா, கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாரு. இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு, இல்லை அந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா. இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த டைட்டில்ங்கிறது. மிஸ்டர் டி இமாம் டீம்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான். இங்கே பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார். அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க. தேவர்மன்னன் படத்துல அந்த இஞ்சி ஈடுபட இந்த படத்துக்கு ரிஹர்சல் பண்ணா, அது என் ரோலுக்கு ரிஹர்சல் பண்ணா ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும். இன்னொன்று ஆபத்தாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற 2 சிக்கலுமே ரிஹர்சல் பண்ண முடியாத சிக்கல். எனக்கு தெரிஞ்ச சரி அதை விட்டுரும், அதை பற்றி நிறையா பேசிட்டாரு. 10 நிமிஷம் வந்து நான் இந்த படத்தில் கொஞ்சம் முதல்ல விஷால் வெங்கட் நன்றி சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் நன்றி சொல்ல மறந்துடுவோம். இந்த படத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஷாலுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல கதை சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோடய உட்காந்துட்டே இருந்தார். எனக்கு புரியல அந்த தயக்கம் ஏன்னு. இல்லை இது நீங்கள் எப்போ ஷூட்டிங் விஷால் சொல்லுங்கள், நான் எத்தனை நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சரி நடிக்கிறீங்களா அப்படின்னு அதுதானே சொன்னீங்க நடிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடணும்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா நம்ம நடிக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டே நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நமக்கு. ஸோ அப்படியான ஒரு ரோல். அதே மாதிரி இந்த ரோல் நடித்ததில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வாக என்ன பார்க்குறேன்னா, எத்தனை தான் கோடி வச்சுருந்தாலும் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும் அவனோட பணக்கோலத்தை அவன் பார்த்துருக்க மாட்டான். அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு. அதே மாதிரி வந்து இங்கே இருக்க நிறைய பேர் பண்ண படங்களில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகா நான் பெரிய ஃபேன். நித்துமுருவானத்தில் வந்து எக்ஸ்ட்ராடரியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். சிவாத்மிகா ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வாஸ் வெரி ஹாப்பி. நேரில் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸைட்மெண்ட்டாகவும் டெக்ஸ்ட்டில் பண்ணீங்க, செம்மையாக பண்ணிட்டீங்க, செம்மையாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். காளி வெங்கட் சொல்லவே தேவையில்லை, அவருமே தெரிவிக்க விட்டுருந்தாரு. டிஎஸ்கே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ் நான் விஷால்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், எப்படிங்க அர்ஜுன் தாஸ் சார் யோசிச்சிங்க சம்மந்தமே இல்லாமல் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் அப்படின்னாரு. நான் அந்த கேள்வி அடிக்கடி கேட்கறதுனால தான் வந்து படத்தை பார்த்துருக்கியான்ட்டார் அவர். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னையா எப்படியா பண்ணார் அவர், ஆக்ஷன் என்னென்னமோ பண்ணுவார் அவர் ஒரு. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஜாப். அவர் என்ன கொடுத்தாலும் பண்ண முடியறதை வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க. மணி சார், சக்தி சார், இமான் சார். ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். படம் கண்டிப்பாக செம்மையாக இருக்குது. ஸோ பீப்புள் என்ஜாய். ஸோ விஷால் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்த மனுஷன் வந்து அடுத்து கண்டிப்பாக நல்ல படம் தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ இட் வில் பி a great success. தேங்க்யூ பிரியங்கா. தேங்க்யூ. தேங்க்யூ சண்முகப்பிரியான் சார். ரொம்ப அழகாக சில வார்த்தைகள் என்னோட ஷேர் பண்ணுவீங்க. அடுத்து வந்துட்டு இந்த படத்துக்கு கதைக்களம் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு மியூசிக்கை வச்சு சூப்பராக எலிவேட் பண்ணியிருப்பார் நம்மளோட மியூசிக் டைரக்டர் திரு டி. இது நான் மேண்டேட்டாக ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேஜில் நான் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் இந்த படமும் ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இறைவனை பற்றியும் இறை சக்தியை பற்றியும் இருக்கிற கேள்விகள், ஒரு சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அழகாக, அதாவது இது வந்து முள்ளு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை, ஆனால் அது ரொம்ப அழகாக, எவ்வளோ ஜோவியலாக, அது ரொம்ப கன்வின்சிங்காக அது ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத விஷால் வெங்கட் ரொம்ப ரொம்ப மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் விஷால்.
அண்ட் இந்த ஒரு 2 years ஆஃப் ப்ராசஸில் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே இது நிச்சயமாக அது பண்ணிடணும்னு தோணுச்சு. அண்ட் அதை தாண்டி விஷாலோடைய ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த படம் தாண்டி இந்த படத்துடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் முழுக்க இந்த 2 ஆண்டு காலமாக வந்து இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ப்ராசஸ், ஒவ்வொரு பாடல் இந்த படத்தில் 5 songs அண்ட் ஒரு மியூசிக் தீம் இருக்குது. ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் அவ்வளோ இனிமையாக இருந்தது. இந்த மனுஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இனிமையான ஈவினிங்ஸ், மோஸ்ட்லி ஈவினிங்ஸ் தான் நாங்கள் சந்திச்சுட்டு சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, சாங் டியூன்ஸ் பண்ணுறது, லிரிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஐ ஹேட் அ பிளாஸ்ட் விஷால். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நல்ல தமிழில் நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள், அதுவும் இந்த மாதிரியான ரூட்டடான ஃபிலிம்ஸ்க்கு, ரொம்ப வந்து ஒரு ரீஜனல் கனெக்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து நல்ல தமிழ் இசையோட நல்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் ஒலிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அந்த ரீஜனல் கனெக்ட் இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் நான். அது எப்போவுமே ஒரு இசையை கேட்டால் இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த இசை, இது நம்மளுடைய தமிழனுடைய இசை அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி இருக்கக்கூடிய படங்கள் அமையும் போது அதுக்கு உண்டான இசை வழங்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டேலண்ட் ஃபைன். எப்போவுமே நான் ஒரு புது குரல் பார்த்துட்டு இவங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் வந்து நம்ம சோஷியல் அதில் தான் வந்து நான் கேட்பேன். அது இங்கே மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன், அது ஒவ்வொருத்தரும் அது யாராக இருந்தாலும், அது எந்த நம்ம தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க உடனே ஒரு 5-10 நிமிஷத்தில் அவங்களுடைய நம்பர் எனக்கு வந்து நீங்கள் உடனே எனக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ அப்படி நான் வந்து பார்த்த ஒரு சிங்கர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மனப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அங்கே இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் பாடின ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு வந்து பாடி என்ன ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த குரல், இது யார் எங்கன்னு ஆன்லைனில் கேட்க போய் ஒரு 10 நிமிஷத்தில் நம்பர் வந்தது. அவங்கள்ட்ட நான் பேசினேன். பேசி அவங்க அப்பா வந்து பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர், சின்ன வயசுலேருந்து அவர் வாசிச்சுட்டு இருக்க ஒரு இசைக்கலைஞர். அவரோட சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு பாடல் வந்து இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மேக்னா சுமேஷோட சேர்ந்து அவங்க வந்து பாடியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஜீ தமிழில் சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த பெண் வந்து பங்கேற்று அந்த அவ இருக்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ் வசதி வந்து கிடையாது. அப்படி இருந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ஊருக்காக பேசி அங்கே இருக்கிற அவங்க ஊர்லேருந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து தினந்தோறும் போயிட்டு வரதுக்கு உண்டான அந்த ஊருக்கே பஸ்ஸு கிடையாது. இந்த பஸ்ஸு கிடச்சதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தனை கிலோமீட்டர் நடந்து தான் போனோம் அந்த ஊர் பிள்ளைங்கள்லாம். ஸோ அவள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி அந்த ஊருக்காக பேசி இப்போ அந்த ஊருக்கு வந்து பஸ்ஸு விடுறாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த தர்ஷினி ராஜ்குமார் ஐயா, உங்களுடைய மகள் பாடகி ஆகிட்டான். சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப டெரிஃபிக்காக இருக்காரு ஆன் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து மேட்னஸ், அவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணுறாரு. எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறாரு. அண்ட் வேரிட் எமோஷன்ஸ் வந்து பண்ணுறாரு. அவருக்கு மேலே ஒரு பிம்பம் இருந்துச்சுன்னா நான் இது பிம்பத்தை உடச்சு நான் இப்போ வேறு ஒன்று பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கலாம், நான் வேறு ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக ஆன் ஸ்க்ரீன் அதை ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணுறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் ஸ்ட்ராங்காக நம்பர் பிகாஸ் உங்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கார் என்கிட்ட விஷயம். காளிங்கர் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட படம் எல்லாமே. ரீசெண்டாக உங்களோட மெட்ராஸ் மேட்னி அதை பார்த்துட்டு டேரக்டர் இங்கே தான் இருக்கார். ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராமில் அவர்கிட்ட மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், நான் அந்த படம் பார்த்துட்டு நிறைய இடத்துல கண்கலந்தேன். பிகாஸ் நிறைய காட்சிகளில் என்னோடய அப்பாவை அப்படியே பிரதிபலிச்சுங்க நீங்கள். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருக்குது அந்த படம் பார்க்கும்போது. அதை நான் டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எப்படியாவது காலேஜ் சார் சொல்லிடுங்க நான் சொன்னது அப்படின்னு. பட் எனக்கு நேரில் சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் சார். அப்புறம் விஷால் வெங்கட், இந்த காலேஜ் மேட் ஸ்கூல் மேட் மாதிரி நானும் விஷால் வெங்கட்டும் ப்ரொடக்ஷன் மேட். ஏன்னா அவர் முதல்ல ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டில் அக்பர் சார் ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட் படம் பண்ணார்.
அங்கே தான் நானும் பண்ணேன். ஸோ அப்படி தான் அறிமுகம் எனக்கு விஷால் வெங்கட். ஒரு நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்போது அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். சார் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நல்லபடியாக தான் பேசுவோம். அக்பர் சார் இருக்க விஷால் வெங்கட் எப்படின்னா அவர் பார்க்க தான் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு 50 kg இருக்கிற மாதிரி தெரியும் அவருக்கு. பட் அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ton இருக்கும். ஏன்னா நான் அவர்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை வந்து பார்த்துக்கலாம். நான் ஒரு வாட்டி ஒரு லாஸ்ட் ஒரு 1 week பிஃபோர் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மேட்டர் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அது. நான் வந்து இவரை நம்ம அவர் சமாதானப்படுத்த சொல்லுவோம்ல, அவர் நம்ம சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர், பண்ணிக்கலாம் பிரதர். ஸோ அவர் என்னென்னா விஷால் வெங்கட் நான் பழக ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா அவருக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுறாரு. அது எவ்வளோ கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்காத அளவுக்கு எங்கிட்ட நம்மக்கிட்ட பேசுவார். ஸோ அதை தாண்டி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னென்னா இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் எப்படி சொல்கிறது, மற்றவங்க வெற்றியை தவிர வெற்றியை நினைக்கிற ஒரு ஆள் அவர். பிகாஸ் 11 வெற்றி அடையும் போது அது வந்து அவர் படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி அது டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். நான் சில விஷயங்கள் இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டேன், ஏங்க நான் ட்விட்டர் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க 11 பற்றி அப்படின்வார். ஸோ நம்மளோட வெற்றியை கூட அவரோட வெற்றியை நினைக்கிற ஒரு ஆள் அவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷால் வெங்கட் வந்து ஒரு காம்படிஷனான ஒரு ஆள் அவர். ரெண்டாவது ஒன்று சொல்லணும்னா அவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்னா இப்படி ஒரு கண்டென்ட்டை எழுதி அதை கதையாக்கி அதை ப்ரொடியூசர் போய் சொல்லி ஓகே பண்ணி படம் பண்ணலான்ற தைரியம் இவரை தவிர வேறு யாருக்கும் வராது. கங்க்ராட்ஸ் விஷால். நீங்கள் எப்படி என்னோடய படத்தோட வெற்றி உங்கள் வெற்றின்னு சொன்னீங்களோ அதே தான் சொல்கிறேன், இந்த பாமோட வெற்றி என்னுடைய வெற்றி மாதிரி அது. பிகாஸ் இந்த படம் பூஜை போட்டதுலேருந்து டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் விஷால் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஆஸ் அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதால பூஜை போட்டனாலேருந்து இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காரு. இன்னும் ஒரே வாரம் தான் பிரதர், வெற்றி கோடு பக்கத்தில் தான் இருக்குது. சீக்கிரம் அந்த எண்டை கிராஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நல்ல நல்ல கண்டென்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி தொடர்ந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டே வராங்க. அவங்க இந்த பாம்பை ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஐ எம் ரியலி ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கெம்பீரியோ பிக்சர்ஸ், அவங்களுக்கு இது முதல் படம். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவங்க இதே மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும்னு ஐ லைக் டு சே. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது. ஸோ இந்த கெம்பீரியோ பிக்சர்ஸ் இன்னும் சில காலங்களில் ஒரு பெரிய பிராண்டாக மாறணுன்றது என்னுடைய விஷ். ஸோ அதுக்கு எனக்கு நன்றி. ஃபைனலி இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எய்ம் டீம். ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறது நார்மலான விஷயம் இல்லை. பிகாஸ் நம்ம அதை பார்த்துருக்கோம், ரொம்ப நீட்டாக க்ளீனாக எந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. எய்ம் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அப்புறம் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான என்னுடைய விஷஸ். அண்ட் ஃபைனலி விஷால், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ். A to Z வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக மென்ஷன் பண்ணி தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ அடுத்து 3 BHK இந்த ஒரு படம் மூலமாக எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு நீங்காத இடம் பிடிச்ச டிரெக்டர் தான் சொல்லணும். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீ கணேஷ் டு கிவ் a very few words. அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, அந்த ஃபங்க்ஷன் முடிகிற டைம் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு நான் விஷ் பண்ணது விஷாலோட முதல் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் பார்த்து நிறைய இடத்துல எமோஷ்னல் ஆகி இவர் யாருன்னு தேடி இவர்கிட்ட பேசினேன். அப்போ ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப். அவர் எப்போ அடிக்கடி ஒரு ஞாபகம் வரும்போது தான் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். அவர் அதே மாதிரி கால் பண்ணி இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்தோட பூஜை அன்னைக்கு நான் இருந்து பார்த்தேன். ஸோ அதில் ஆரம்பித்த அவரோட ஜேர்னி இன்னைக்கு இவ்வளோ அழகாக ஒரு படமாக எல்லாரும் பார்க்குற ஒரு ஆல்மோஸ்ட் அது ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது இங்கே பேசின எல்லாரோட விஷஸில் இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிலேயே தெரியுது. இந்த படம் சில நேரங்கள் சில மனிதர்கள் மாதிரியே ஒரு சூப்பரான படமாக, அதை விட ஒரு பெரிய வெற்றியாக விஷாலுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு. இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் பிரதர், அவர் எப்போ பார்த்தாலும்
எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ரொம்ப ஒரு பாண்டிங்கோடு அவர் பேசுகிறது அவ்வளோ ஜென்யூனாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கும். அவர் ரொம்ப புது டைமென்ஷனில் பார்க்குற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அண்ட் தென் இந்த இமான் சார் ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்கள் பேசின விஷயங்கள் ஆகட்டும், நான் இதை ரொம்ப இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் சார். நீங்கள் எவ்வளவோ பேரை அவங்களோட வாய்ஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது ஹெல்ப் பண்ண உங்களுக்கு மறந்துருக்கோ. நான் இந்த இடத்துல சொன்னோம், என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான் சார். 84 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு மனசார அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க. எவ்வளோ வாய்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை கொண்டு வருது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களோட ஸ்கோரை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க சார். இந்த பாம்பில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காளி அண்ணா உங்கள் மெட்ராஸ் மேட்னி இப்போ தான் பார்த்துட்டு அவ்வளோ எமோஷ்னலாக நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்னா, அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ், லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற படங்கள்னா இப்போ இந்தியாவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆக்டர் காளி அண்ணா. எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நேமை அந்த நேமெல்லாம் கம்பேர் பண்ணாமல் சொல்லலாம், அதே லிஸ்ட்டில் காளி அண்ணா வைக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்டர் காளி அண்ணா. ஸோ காளி அண்ணாவோட இந்த டைமென்ஷனை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஸோ இங்கே பார்த்திபன் சார் வந்திருந்தாங்க. எவ்வளோ படத்துக்கு அவங்க இந்த மாதிரி யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி, ஸோ பார்த்திபன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். மணிகண்டன் அவர் மணி விஷாலோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இருக்குது. ஸோ மணி இங்கே இருக்கிறது, அவங்க எல்லாம் ஒரே டீம். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கு பெரிய விஷயம் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினைக்கிறேன், கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கணும். அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ கணேஷ். ஸோ இவர் வந்துட்டு ஒரு படத்தில் வந்தார் டிரெக்டராக. அந்த படமே வந்துட்டு நச்சுட்டு எல்லாரும் பார்த்து அந்த படத்தை அவங்களோட ரியல் லைஃபாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி கொடுத்துருந்தாரு. ஸோ டான் படத்தினுடைய டிரெக்டர் திரு சிபி சக்கரவர்த்தி அவர்களை சில வார்த்தைகள் பேசுவார். நன்றி. வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அர்ஜுன் தாஸ் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷால் பிரதர் வந்து ஃபஸ்ட் இந்த ஐடியா சொல்லும் போது யார் பிரதர் பண்ணுறான்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போ வந்து அர்ஜுன் தாஸ் பிரதர் பண்ணுறாருன்னாரு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எப்படி பிரதர், அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரா என்னன்ற மாதிரி கேட்டேன். அதெல்லாம் சூப்பராக கரெக்டாக இருப்பார் ப்ரோ, எல்லாமே பக்காவாக இருக்குனாரு. ப்ரோ ஆக்ட் கூட பண்ணிவிடுவார், ஆனால் அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே நாளைக்கு வந்து கொல்ல போகிற பாரு ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. வாய்ஸ் என்ன ப்ரோ பண்ணுவீங்க, நீங்கள் பாருங்கள் ப்ரோ அப்படின்னாரு. அண்டு பார்த்தேன் நான் கண்டென்ட்டு பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டரில் ஒரு இன்னசென்ஸை த்ரூ அவுட்டாக கேரி பண்ணோம். அதை வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்ச ஒரு வில்லன் நடிகர் ஹீரோ ஆகி இன்னசென்ஸை பயங்கரமாக கேரி பண்ணுறது இந்தியாவிலேயே நான் ரஜினி சாரை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒருத்தர்னா நான் அர்ஜுன் தாஸ் சார் கிட்ட தான் அதை பார்த்தேன். ஏன்னா இன்னசென்ஸை கேரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் சிவாத்மிகா அதே மாதிரி தான் ஃபுட்டேஜ் அப்பப்போ காட்டுவார் என்ன எடுத்திருந்தாங்க. நான் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்காங்களே பிரதர்னு. ப்ரோ உங்கள் அப்பா யார் தெரியுமா, இதுதான்டா போலீஸ். ஏன் ப்ரோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாக இருப்பாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் பாலா ப்ரோ வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட். எல்லாருமே நம்ம சில ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணும். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு டேக்லேயே பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் ரொம்ப பெரிய கமெடியன் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டுருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவர் காளி அண்ணன். காளி அண்ணனுக்கு பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும். ஏன்னா நான் தெரியல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஸோ அது முடிச்சுட்டு நான் டான் படத்தோட பைலட்டை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். இல்லைன்றதே இன்சல்ட் பண்ணி தான் சொன்னாங்க. அப்போது சரி காளியன்கிட்ட கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது உடனே மீட் பண்ணார். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ தருவீங்கன்னு கேட்ட யாருமே பண்ணல. என்னைக்கு வரணும் பிரதர் நடிக்கன்னு கேட்டார் எடுத்த உடனே. ஸோ
அண்ணன் தான் வந்து அதை பண்ணார். அண்ட் அவரு தான் பாலா ப்ரோவுக்கும் எனக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ அப்படி தான் அந்த பைலட் நான் பண்ணேன். அதுதான் தானாக மாறுச்சு. அது அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அப்படி பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது வந்து தொடர்ந்து, ஏன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் பண்ணுறதுன்றது வேற. அதுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷன் இருக்குது. இவன் ஜெயிப்பானா தோப்பானா, இவன் இதை வச்சு என்ன பண்ண போகிறான், இது எதுவுமே தெரியாமல் அவன் ஒரு முயற்சி பண்ணுறான் சினிமாவில். அதுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை தருவோம்னு சொல்லி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைன்னா ஒரு பெரிய சல்யூட் உங்களுக்கு. சூப்பர்ண்ணே. அண்ட் இது வேற யாரும் மேடையில் சொல்லியிருக்காங்களான்னு தெரில. கண்டிப்பாக வந்து அவரோட பொட்டன்ஷியலுக்கான கேரக்டர் இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் கொடுக்கல. கூடிய விரைவில் அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் கண்டிப்பாக வாங்குவார். 1 இல்லை 2 வாங்குவார்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து விஷால் வெங்கட். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2022 அந்த ரவுண்ட் டேபிளில் தான் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேசுவோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு மன உளைச்சல் பட்டிஸ். அவருக்கு மன உளைச்சல் எனக்கு ஃபோன் பண்ணுவார், நான் மன உளைச்சல் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஸோ நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஆக்சுவலோ நீ இங்கே தான் வருவேன்பார். ஆனால் ரஜினி சார் மாடுலேஷனில் ராஜ்கிரண் சார் வாய்ஸ் பேசிகிட்டு இருப்பார். ஏங்க நான் ஆல்ரெடி ஒரு மன உளைச்சலில் கூப்பிட்றேன் ப்ரோ, மணிவண்ணன் சார் வாய்ஸ் பேசுவாங்க, நான் ஃபோனை வைக்கிறேங்கன்னு வச்சுருவேன். ஸோ இந்த படத்தோட பிகினிங்லேருந்து இவர் இந்த படத்தை எப்படி மவுண்ட் பண்ணார், என்னென்னலாம் கஷ்டப்பட்டாருன்னு நான் கூட வந்து கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர். எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்னா நிறைய வேலை சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் ஜென்ரலாக டைரக்டர்ஸ் பண்ணுற வேலையாக இருக்காது. ஸோ தசாவதாரத்தில் கமல் சார் ஒரு 10 வேடம் பண்ணுற மாதிரி இதில் ஒரு 100 வேஷம் பண்ணியிருக்காரு. அண்டு ரொம்ப நல்ல மனுஷன் அவர். அவருக்காக இந்த படம் ரொம்ப பெருசாக ஓடும். அண்ட் இந்த படம் வந்து ஒரு டீல் பண்ணுற ஃபிலாசபி வந்து ஒரு ராஜ்குமார் ஹிரானி சார் மீட்டரில் இருக்கும் இது. அண்ட் இந்த படத்தில் பேசியிருக்க ஒரு விஷயம், இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற நிறையா பிரச்சனைகளுக்கான ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுற படம் இல்லை, ஆனால் ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குற ஒரு படம். அது நீங்கள் படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு இந்த படம் ரொம்ப பெரிய தேவை இருக்குது. அவர் ஃபர்ஸ்ட் படத்துலேயே ரொம்ப நல்ல டைரக்டர்னு பேர் எடுத்துட்டாரு. இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். அண்ட் அதை விட ரொம்ப பெரிய பேர் இந்த படத்துக்கு அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ஸோ அவங்க தொடர்ந்து நல்ல படங்களை வந்து தியேட்டர்ஸில் புஷ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அண்டு ப்ரெஸ் மீடியா எல்லாருமே, ஏன்னா நீங்கள் தான் திரும்ப படங்களை வந்து ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பிரிட்ஜ். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லீப்பாக அமைய வாழ்த்துக்கள். அண்ட் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சிபி சார். ஸோ அடுத்து யார் வந்து பேச போகிறேன்னா, இவரோட படங்களை நம்ம எல்லாமே அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துருப்போம். இவரோட படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கோமோ, இவர் கொடுக்குற இன்டர்வியூஸில் இவர் பண்ணுற கேரக்டர்ஸ் அதை விட நான் எக்ஸ்ட்ராடனரியாக ரசிப்போம். அந்த அளவுக்கு எந்த இடமா இருந்தாலும் நம்ம என்டர்டைன் பண்ணிகிட்டே இருப்பாரு. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் மிஸ்டர் மணிகண்டன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து நான் ரொம்ப நான்லீனியர் நரேஷனில் எங்கே யாரை பற்றி எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல, நான் ப்ரிப்பேரும் பண்ணல. ஏன்னா இந்த படத்தில் எல்லா வகையில் முக்கியமாக நடித்தவங்க சரவணன்லேருந்து, டிஎஸ்கேலேருந்து, காலியனாலேருந்து, தமிழ்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ் வந்து இந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சு அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்கங்கிறதுல பெரிய பெரிய சந்தோஷம். நான் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, எல்லாருமே அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் அவங்க எப்படி என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்கன்றது ரொம்ப பர்சனலாகவே எனக்கு தெரியும். ஸோ அதனால அது எனக்கு இன்னும் கூடுதலான சந்தோஷம். முக்கியமாக நான் விஷால் நான் கடைசியாக வரண்டா. இன்னொன்று என்னன்னா, இப்போ காலினா ஃபர்ஸ்ட்லேருந்து காலினா வந்து இப்போது சிபி சொன்ன மாதிரி தான், யார் என்ன உதவியை என்ன விஷயத்துக்காக எந்த டைமில் கேட்டிருந்தாலும் அதை அவர் செய்ய தயங்காத ஒருத்தர். அது வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல தெரியும், ஆனால் அது வந்து மிகை இல்லாமல் சொன்னால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ சொன்னாலும் காலினாவை பற்றி கம்மி தான். அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவர் டேலண்ட்டும் அப்படி தான்.
நான் வந்து நிறைய சமயங்களில் காலினா வந்து அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை அவர் கிட்டத்தட்ட பெரிய கேலரியை கிரியேட் பண்ணிட்டாரு. நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் யுவர் டைம் டு டாக் அபவுட் அவர் ஃபிலிம். காளி வெங்கட் சார், உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட் அண்ட் அந்த தோசை சாம்பார்க்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யூஆர் அ ஃபேபுலஸ் பர்சன் சார், ஆனர் டு ஒர்க் வித் யூ. செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என்னை அட் ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பிரியாக்கும், ஸ்மிருதிக்கும், சபரீஷ்க்கும், டிஎஸ்கே மோகன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராஜ் சார், you've done a fabulous job. சர்மன் சார், எல்லாருக்குமே எங்கள் டீமுக்கும் எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம், ஸோ டக்குன்னு முடிச்சிடுவேன். விஷால் சார், you've gone through so much இந்த படத்துக்காக. அது வந்து சொல்லிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும். பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பார்த்துக்கலான்னு. சார், இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹேஸ் டு பிகம் அ ஹியூஜ். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பிரபாவதின்ற ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபிளாக இருப்பேன்னு நினச்சி ஒரு ஆடிஷன் இல்லை, எதுவுமே இல்லை, ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் சார், you're a fabulous actor. எல்லாரும் சொல்கிற மாதிரி I hope this film does wonders for you. உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடைச்சதுக்கு இன்னும் சந்தோஷம். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுனால பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் September 12th எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. என்டையர் யூனிட்டை வந்து எஸ்பெஷலி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் எடுக்கிறோம். ஃபுல் க்ரௌடு. அவங்க எல்லாரும் எங்கேஜாகவே வச்சுக்கணும். ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பார். சசி அதை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார். கார்த்திக் மூணாவது. அகைன் சசியோட வயசு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சாதாரணமாக தான் சொல்கிறேன். ஐயோ. மூணாவது வந்து கார்த்திக், மை சீஃப் அசோசியேட்.